ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம புருஷன் பொண்டாட்டி புருஷன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பிஹேவ் பண்ணணும். ஏன்னா யதார்த்தமாக ஜாலியாக பேசலாம் அப்படின்னு பொடி குண்டி பொடா குண்டா அப்படின்னு சாதாரணமாக கூட பேசிடக்கூடாது. அது அப்போ எப்படி ஃப்ரீனஸ்ஸாக இருக்க முடியாது அப்படின்னு கூட கேட்கலாம். சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க மனசளவில். அவங்க வீட்டில் சின்ன வயசில் பெல்ட் எடுத்து அவங்க தாத்தா இல்லைன்னா மாமா இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா யாராவது ரொம்ப ஹார்ஷாக அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்கலாம். கூல்னஸ் அந்தளவுக்கு லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டாங்க, ஹாட்டாக தான் பார்த்துருப்பாங்க நிறையா. இப்போ யாராவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஜாலியாக ஹெய் போடா குண்டா அப்படின்னா, என்னை குண்டான்னு திட்டுறியா, நான் அவ்வளோ மோசமானவனா, என்னை பார்த்தா உனக்கு கேவலமாக தெரியுதா, இந்த மாதிரிலாம் சில பேருக்கு அதாவது எல்லாரையும் சொல்லலை, 100க்கு 99 பேருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம சீரியல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த ஆனந்தி பூங்காற்று திரும்புமா, அதில் ஆனந்தி, அதில் சைக்கோன்னு கூட ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதாவது அடுத்தவங்க உணர்வுகளை மதிக்கிறவங்களா இருக்கணும். புருஷன் பொண்டாட்டியோட உணர்வுகளை மதிக்கணும். இந்த மாதிரி பொண்டாட்டி புருஷனோட உணர்வுகளை மதிக்கணும். ரெண்டாவது, அவங்க இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்டை சும்மா ஜாலிக்கு திட்டுறாங்க. எதுக்கு ஜாலியாக எதுக்கு திட்டுறாங்க, சீரியஸாக எப்போ திட்டுறாங்கங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். பொதுவாக இப்போது என்ன சொல்கிறது, ரொம்ப பசியோடவே இருந்தவங்க அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்டு முடித்த பிறகும் பசிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த உணர்வு தான் மெயினாக, உணர்வு தான் காரணம். ஸோ நம்ம யாராக இருந்தாலுமே கொஞ்சம் சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறது நல்லது.